ஆமேன். ஆமாம், இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள், ஒழுங்கின்மையும் வெறுமையுமானதை மாற்றுவார். பிரதர், நான் குடும்பத்தோடு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம். குடும்பமாக சேர்ந்தால் 10 பேர்கிட்ட இருக்கிறோம். ஆனால் ஒழுங்கமே இல்லை பிரதர். ஒரே சண்டை சச்சரவு. சிலருக்கு பிரதர், நான் ஒத்த ஆள் தான் பிரதர், எனக்குன்னு யாருமே இல்லை. ரெண்டையுமே மாத்துறாரு. கையை தட்டி நல்லா 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 உங்களுக்கான வார்த்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் இது இன்னைக்கு நடக்கிறதுக்காக தான் பேசுகிறார். இது நாளைக்கோ நாளை கழிச்சு அடுத்த வாரத்துக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அது எப்படி பிரதர், ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னா? ஆமாம், ஒரு சம்பவம் நடந்துடும். உதாரணத்துக்கு திருமணம் ஆகாமல் ஒருத்தர் ஒன்றா தனியாக இருக்கிறாப்புல ஆனந்தேக்கான்னு வச்சுக்கோங்களேன். சம்பந்தம் வந்து பேசி முடிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சொந்த பந்தம்லாம் வந்துடும். ஏப்பா, சித்தப்பா, மாப்பா, பெரியப்பா. ஆமாம், அவர் ஒரு உறவு வந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன். ஃபோனில் பேசுவாப்புல, அது யார்? அது எங்கள் சித்தப்பா. அப்புறம் எனக்கு மாமாவா? சரி, அது அப்படி வந்துடும். ஒரு கச்சி ஒரு நிமிஷத்தில் வந்துடும். உறவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இயேசுவின் நாமத்தினால. ஆமீன். அதே மாதிரி ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஒரு விதவையாக இருக்கலாம். தேவன் கரெக்டான ஒரு ஊழியத்தை கொண்டு வந்து நினைப்பார் பாருங்க. பாஸ்டர் வருவார், பாஸ்டருக்கு பின்னாடி அசிஸ்டண்ட், பாஸ்டருக்கு பின்னாடி சபை மக்கள். நாங்கள் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. கையை தட்டி, இருக்கிறீங்களா? நாங்கள் இருக்கிறோம், எங்ககிட்ட வாங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? வாசனை ஐக்கியர்லாம் இல்லை, இது சபை. ஆமேன். ஆமாம், ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு ஒரு சரியான சபை கிடச்சிட்டா போதும், ஒரு சரியான பாஸ்டர் கிடச்சிட்டா போதும், டேக்கப் ஆயிரும் சார். புரியுங்க? பிசாசு அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, பிசாசு கத்திரி எங்கே வைப்பானோ அங்கே வைப்பானா. எங்கள் ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கெடுக்கணும்னு நினச்சிட்டான்னா பிசாசு வேறு, மற்றதெல்லாம் ரெண்டாவது. உங்கள் பாஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் கட் பண்ணுவான். இப்போ நம்ம ஊழியத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க, இந்த ஊழியத்தில் நிறைய ஆசீர்வதிக்க போகிறீங்கன்னா எங்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவான், பிரிவினை ஏற்படுத்துவான், ஏதாவது மனஸ்தாபம், எதையாவது ஒரு வேலை பிஸி ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி உங்களை டிஸ்டன்ஸாகவே வச்சுருப்பான். மறுபடியும் சொல்கிறேன், நான் எனக்காக சொல்ல, நீங்கள் எந்த ஊழியத்துக்கு போனாலும் இதான் நிலைமை. எந்த ஊழியத்தில் இருந்தாலும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமேன். ஆமாம், அந்த கடமைக்கு பேசுகிறது கூட இருக்கக்கூடாது, ஆத்மார்த்தமாக இருக்கணும். அந்த ஐக்கியம் தான் உங்களை முன்னேற்றம். கத்திரியை அங்கே தான் கட் பண்ணுவான், கட்டிங்கே அங்கே தான். பாஸ்டருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நன்மதிப்பை, அவர் மேலே வச்சுருக்கிற நன்மதிப்பை கெடுப்பான், அவர் மேலே வச்சுருக்கிற அந்த ஐக்கியத்தையும் அன்பையும் கெடுப்பான். அதோடு உங்கள் பொருளாதாரம் எல்லாம் நஷ்டமடைய ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக. ஆமாம், பாஸ்டருக்கு பிரச்சனைனா விசுவாசிக்கிட்ட கட் பண்ணுவான். சரிங்களா? அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவான். அதனால் இதுதான் அவன் முதல்ல மெயினாக கை வைக்க வேண்டிய. சொல்லுங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். கையை தட்டி. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்காக அனுதினமும் சபையை விட்டு பிரிப்பான். கையை தட்டி. அவர் ஏறினார் என்றால் இறங்கினார் என்ற அர்த்தமோ அப்படின்னு பவுல் சொல்வார். அப்படி வியாக்கியானம் பண்ணணும். ரட்சிக்கப்படுறவனை கர்த்தர் சபையில் சேர்க்கிறாராம். ஏன்? அவன் ரட்சிக்கப்படணும். அவன் குறைவோடு இருக்கிறான். எல்லாவற்றாலும் நிறைவாகிய சரீரமாகிய சபை அவன் எல்லாவற்றினாலும் நிரப்பப்படணுமா. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அவன் நிரப்பப்படணுமா. அதுக்கு தான் கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அப்போ பிசாசு அதுக்கு எதிர்மறையாக வேலை பார்ப்பான். அப்போ என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுறவனை சபையில் சேர விட மாட்டான். ஆமாம், அவன் எல்லாத்தினாலும் நிரப்பப்பட விட மாட்டான். ஆமாம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னா எனக்கு ஆள் குறைஞ்சிரும் அப்படின்னு என் கூட்டாளி என்னை விட்டு எங்கே போகிற அப்படின்ட்டு பிடிச்சி வைக்க பார்ப்பான். சரிங்களா? சொல்லுங்கள். ஆமாம், இதுதான் சத்தியம். கேட்கறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க. இதை கேட்குறவங்க காது பாக்கியம் உள்ளது. கரங்களை தட்டி